நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்கணம் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சூரிய புத்தி என்ற பதிவானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 9ஆம் ராசியான 9ஆம் பாகமான சிம்மராசின் பதிவாகும். ஓகேங்களா, சிம்மராசின் பதிவாகும். ஓகேங்களா, அப்போ சிம்மராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாத நாயகி சூரிய பகவான் எப்படி அங்கே பயணித்து எப்படி அங்கே உள்ள நட்சத்திர சார வாயிலாக எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்கப்படும் அந்த பதிவாகும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்கணம் பதிவு பார்க்கணும் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நீங்கள் தனுசு லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரதசை சூரிய புத்தி நடக்குமான லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் அடைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா 6 கோடியும் 11 கோடியோட சுக்கிரன் தசைங்க. ஓகேங்களா, புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 கோடியும் புத்தி. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிரதசையானது உங்களுக்கு 20 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குங்க. அப்போ வந்து சூரிய புத்தி ஆனது சுக்கிரதசை சூரிய புத்தி ஆனது 1 ஆண்டு காலம் சூரிய புத்தி உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 9ஆம் ராசியான 9ஆம் பாகமான சிம்மராசி இன்னும் நட்சத்திர சாரம்னு பார்த்துடலாங்க. அப்போ அங்கே என்னென்ன சாரம் இருக்குதுங்க, மகம் சாரம் 1 2 3 4 பாதம் இருக்குது, பூரம் 1 2 3 4 பாதம் இருக்குது, உத்தரம் 1ஆம் பாதம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ மகம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய சூரியபா அந்த ஆட்சி வீடு இல்லைங்களா சிம்பம், அப்போ இந்த லக்கணத்துக்கு வந்து 9ஆம் படம், அப்போ 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். ஓகேங்களா, அப்போ ஆட்சி பெற்று பார்த்தீங்கன்னா மகம் சாரத்தில் இருந்தாருன்னா அப்போ என்ன பலன் கொடுப்பார். ஓகேங்களா, அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, 9 பாவம் சம்மந்தப்படுது. ஓகேங்களா, அப்போ 9 டபுளாக சம்மந்தப்படுதுங்க. அப்போ 9 டபுளாக சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்படுறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பிரகாசமாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னா இவர் செய்யக்கூடிய அமைப்பு எப்படி எந்த மாதிரி இருந்தால் பிரகாசமாக இருப்பார் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது, ஒரு இயற்கை வளம் சம்மந்தப்பட்டது, ஒரு மாந்திரிகம், உச்சாகாரம், ஜோதிடர் இந்த மாதிரி அமைப்பில் அவர் இருந்தாருனாக்கா ஒரு சிறப்பான அம்சத்தை சிறப்பான வழிகாட்ட கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தர்மகர்த்தா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரை கோயில், அதாவது ஒரு நல்ல கோபுரமுள்ள ஆலயம், இந்த மாதிரி ஆலயத்தில் ஒரு பயணித்து அது ஒரு அங்கத்தராக இருந்தாருனாக்கா நல்ல ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. இல்லை நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, ஏதோ இருப்பார் ஆனால் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்க மாட்டார். அதாவது இப்போ ஆட்சி பெற்றிருக்காரு, அப்போ கேது சார் வாங்கியிருக்காரு இல்லைங்களா. அப்போ அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சுக்கிரம் அதாவது இந்த லக்கணத்துக்கு இந்த ஆட்சி ஓகே, ஆனால் திசைக்கு இந்த ஆட்சி பார்த்திங்கனாக்கா அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஏதோ ஒரு வலி வேதனை பிரச்சனை ஒரு பஞ்சாயத்தை சந்திச்சு தான் இருப்பார். ஓகேங்களா, அப்போ ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பார், ஏதோ ஒரு வலிவேதனை சந்திச்சுட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பிறருக்காக இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்டப் எடுத்து கொடுத்து அந்த பாயிண்டப்பில் இவர் ஒரு சுமை ஏற்றுக்குவார். இந்த மாதிரி பாயிண்டை போய் ஒரு வழி நடத்தி போயிட்டு இருப்பார். ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூரம் சாரம் இருக்குது இல்லைங்களா, அந்த பூரம் சாரத்தில் உங்களோட புத்திநாதன் சூரிய பலன் பயணிச்சு என்ன பண்ணலாம் இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 9 சம்மந்தப்படுது, அப்போ 6 11 சம்மந்தப்பட்டு அப்போ 9 டபுளாக சம்மந்தப்பட்டு அப்போ 6 11 சம்மந்தப்பட்டு 6 11 மேலே சாரத்து மேலே தான் அது 6 11 யாருங்க, இந்த சுக்கிரனோட சாரம். அப்போ 6 கோடி 11 கோடி வந்து சுக்கிரனோட சாரம் பூர சாரம். ஓகேங்களா, அப்போ இந்த 9 சம்மந்தப்பட்டு அந்த 9 உள்ள பூர சாரத்தில் 6 11 மட்டும் அதை சூரியன் பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு இவருக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத கடன், தேவையில்லாத பிரச்சனை, அதோட இவர் பார்த்தீங்கன்னா சில பஞ்சாயத்துகளை பண்ணிக்கிட்டு சில ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இவர் வந்து சமூகத்தில் நெஞ்சு நிமித்தி கொஞ்சம் ஆனஸ்ட்டாக வாழ்ந்துட்டு இருப்பாருங்க, ஒரு போக்குவரத்தில் இருப்பார். ஓகேங்களா, அப்படி இல்லைனாக்கா இவர் என்ன பண்ணுவாருங்க, அது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நோய்க்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு ஒரு நோய்க்கு வைத்தியம் பார்த்துட்டு இருப்பார். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை நோயை சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம், இருக்கு வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு 2ஆம் தாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்போ பெண் தொடர்பில் ஒரு பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு 2க்கும் மேற்பட்ட ஒரு குழந்தைங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்போ இவர் வந்து 60 கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அப்போ ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு விரையும் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மொத்தம் இல்லைன்னா இவரோட செயல்திறன் மூலிமா அடுத்த ஒரு முதலீட்டில் அடுத்த ஒரு அமைப்பில் இவர் ஒரு முதலுக்கு ஒரு லாபம் பார்ப்பார். ஓகேங்களா, ஒரு கொடுத்துட்டு வாங்கறதா இருக்கட்டும் அதில் லாபம் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு பேர் அமைப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மொத்தத்தில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இவருக்கு ஏதோ வந்துட்டு போயிட்டுருக்கும், அது மூலியம் பயணித்து அது மூலியம் செலவுன்னு அதுக்குள்ளே இவர் வளர்த்திட்டு இருப்பார். ஆனால் ஊருக்குள்ள ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு கவர்மெண்ட் கெத்தாக சுற்றி ஒரு அமைப்பில் இருப்பார். ஓகேங்களா, ஓகே. அப்போ பெண்கள் விஷயத்தை மட்டும் பார்த்து உசாராக சூதாமல் பெண்களோட சாபம் வாங்கக்கூடாதுங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உத்திரம் சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ உத்திரம் சாரத்தில் இருந்தால் புஷ்கர மாதம் வாங்கி ஆட்சி பெறாரு இல்லைங்களா. அப்போ 9 அங்கே ட்ரிபிளாக சம்மந்தப்படுது. ஓகேங்களா, அப்போ 9 ட்ரிபிளாக சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் அடிச்சுக்க ஆள் கிடையாதுங்க. அது என்ன தான் சுக்கிர திசையாக இருக்கட்டும்,
அது லக்கணத்துக்கு நட்பு தானே, திசைக்கு தானே அவர் வந்து பாவி. ஓகேங்களா? அப்போ இவர் என்ன பண்ணுவார்னாக்கா, இவர் கடன் கொடுத்து கடன் வாங்குவார். அப்போ டேஷன் எல்லாம் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ ஊருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருப்பார், நல்ல ஒரு அங்கீகாரத்தோடு இருப்பார். ஓகேங்களா? ஒரு 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 பெண்கள் விஷயமா இருக்கட்டும், எல்லாமும் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜபோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? செல்வாக்கோடு இருப்பார், ராஜபோகத்தோடு இருப்பார். இல்லைன்னா எல்லாத்தையும் ஒரு தியாகியாக இருக்கிற மாதிரி இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முதலீட்டில் கட்டாயமாக இவர் நம்பி ஒன்றா பணத்தை போட்டு இவர் நம்பி கொடுத்து ஒரு செயல்பாடு கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் பார்த்து கொடுக்குறது கொடுங்க, நீங்கள் பார்த்து பண்ணுறதை பண்ணுங்கள், நீங்கள் பார்த்து செய்கிறது செய்யுங்க அப்படின்னு பண்ணக்கூடிய அமைப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பொண்ணு பொருள் ஆடை இதுக்கு சம்மந்தமாக எதுக்கும் குறை இருக்காதுங்க. எல்லாம் நிரஞ்சனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அந்த ஊரில் சொன்ன தெரிகிற அளவுக்கு பெரும்பளோட வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. சரி, சிறப்புன்னு பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வு. சரி நேர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.